யூடியூபராக அதை ஒரு வீடியோ எடுத்து அதுக்கு ஒரு மெடிக்கல் ப்ரொஃபஷனல் சப்போர்ட் பண்ணினது ரொம்ப பெரிய தப்பு. அந்த ஒரு மனைவி அந்த வலியை எந்த அளவுக்கு தாங்கிக்கிறா, அந்த குழந்தைய பெற்றெடுக்கிறதுக்கு எவ்வளோ வலி அவ மேற்கொள்கிறான்றதை அதை பார்க்கணுன்னு ஆசைப்படுவாங்க. ஒரு சின்ன இன்ஃபெக்ஷன் போதும் சார், குழந்தைய எடுக்கும்போது செப்சிஸ்லாம் பிளட் இன்ஃபெக்ஷன், ஏதாவது ஒரு சின்ன இன்ஃபெக்ஷன் போதும் அந்த குழந்தைய கஷ்டப்படுத்துறதுக்கு. என் வலியை நீயும் பாரு, அந்த ஒரு குழந்தைய பெற்றெடுக்கிறதுக்கு நான் எவ்வளோ கஷ்டப்படுறேன்னு பாரு, அதை சொல்ல தான் ஒரு பெண் உள்ள அனுபவிச்சிருப்பா. என் குழந்தைய தொப்புள் கொடியை நான் கட் பண்ணேன் அப்படின்ற ஒரு என்ன சொல்கிறது, அது ஒரு ஃபீலிங்க்கு அப்படி பண்ணியிருக்காரு. உண்மை சொல்லணும்னா இப்போ நான் பார்க்குற நிறைய கேசஸில் ஆண் குழந்தைகள் பேரண்ட்ஸை பார்க்கல, எல்லாரும் காப்பகத்தில் விட்டுட்டு போகிறாங்க. இப்போ நீங்கள் நிறைய நியூஸஸ் பார்த்துருப்பீங்க, குழந்தைங்க தூக்கத்தில் கை எப்படி பண்ணிட்டு இருப்பாங்க. ஆமாம், இது என்னது? இது போதை மருந்தை விட இன்னும் ரொம்ப மோசமான அடிக்ஷன். புதிய சிந்தனை நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இருந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் திருமதி பிரீதா அவர்கள். மேம் வணக்கம். வணக்கம் சார். எப்படி மேம் இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன் சார். கடந்த ஆட்சியில் பிரபல யூடியூபர் ஃபுட் ரிவ்யூவர் இர்ஃபான் சிக்கினாரு. இந்த குழந்தை ஆனா பெண்ணா பார்க்குற சர்ச்சை இல்லை, அது எப்படியோ கடந்த ஆட்சியை தப்பிச்சிட்டாரு, மன்னிப்பு கருத்தெல்லாம் எழுதி கொடுத்தாரு. ஆனால் இப்போ இந்த ஆட்சியில் ரீஓப்பன் ஆகுது, எப்படி மேடம்? சார், ரீஓப்பன் ஆயிருக்கிறது ஜெண்டர் ரிவீலுக்காக கிடையாது. இவர் ஹாஸ்பிட்டலில் அம்பிளிக்கல் கார்டை கட் பண்ணாங்க இல்லையா, தொப்புள் கொடி. ஆமாம், தொப்புள் கொடியை கட் பண்ணதுக்காக மெடிக்கல் கவுன்சிலேருந்து திரும்ப ரீஓப்பன் ஆயிருக்கு. ஸோ இது பேசிக்காக எப்படி பார்க்கப்படுது அப்படின்னா, ஒரு அம்பிளிக்கல் கார்டை கட் பண்ணுறதுக்கு ஒரு ட்ரெயின்டு ப்ரொஃபஷனலாக மட்டும்தான் பண்ணணும். டாக்டர்ஸோ நர்ஸோ இல்லை அதுக்குன்னு ட்ரெயின் பண்ணி அது ஒரு ஓடி வார்டில் ஆப்ரேஷன் தியேட்டர். கிராமத்தில் தொப்புள் கொடி உறவும்பாங்க. எக்ஸாக்ட்லி, அதுதான். நான் ஒரு சென்னையில் வளர்ந்த பொண்ணு தான், அதனால எனக்கு அதோட அந்த சவுத் இந்தியன் அந்த பந்தம்ன்றது ஆப்வியஸ்லி நாட் சவுத் இந்தியா, இந்தியா ஃபுல்லாகவே அதோட பந்தம் எப்படி இருக்கும்னு எனக்கு நல்லா தெரியும். கண்டிப்பாக அதை ஒரு யூடியூபராக அதை ஒரு வீடியோ எடுத்து அதுக்கு ஒரு மெடிக்கல் ப்ரொஃபஷனல் சப்போர்ட் பண்ணனது ரொம்ப பெரிய தப்பு. இது மிகப்பெரிய தப்பு டாக்டர் மேல தான். ஏன் மேடம்? ஏன்னா அவருடைய அனுமதியெல்லாம் உள்ள போயிருக்க மாட்டார்ல. கண்டிப்பா போக முடியாது சார். ஜென்ரலா இப்ப இருக்கிற ஜென்ரேஷன் ஹஸ்பண்ட் குழந்தை பிறக்கும் போது உள்ள இருக்கணும், என் கணவர் உள்ள இருக்கணும்னு எதிர்பார்ப்பாங்க. மனைவியோட வலியை பார்க்கணும், அப்பதான் மனைவி மேல அதிக பாசம் வரும். கரெக்ட். அந்த ஒரு மனைவி அந்த வலியை எந்த அளவுக்கு தாங்கிக்கிறா, அந்த குழந்தைய பெற்றெடுக்கிறதுக்கு எவ்வளோ வலி அவ மேற்கொள்றான்றதை அதை பார்க்கணும்னு ஆசைப்படுவாங்க. அதுக்காக தான் ஒரு கணவர் உள்ள அனுமதிக்கப்படுறாங்களே தவிர, அதுக்குமே அந்த மாஸ்க்கு அவரை ஃபுல்லா சேஃப் கார்ட்ஸோட தான் உள்ள போகணும். கண்டிப்பா இவர் கேமரா உள்ள அனுமதிச்சது முதல் தப்பு. சில பேர் குழந்தைய எடுக்கும்போது குழந்தைய எடுக்கணும் அப்படின்னு நினைச்செல்லாம் பண்ணுவாங்க. இதெல்லாம் ஒரு நார்மல் விஷயத்துக்காக அனுமதிக்கப்பட்ட ஒரு விஷயம். அதையே ஒரு ஒரு கமர்ஷியலாக கொண்டு போனதுன்றது மேஜர் மிஸ்டேக். இன்னொன்று, அந்த டாக்டர் அதுக்கு அனுமதி கொடுத்தது, ரெண்டுமே தப்பு. ஸோ இந்த தப்புக்காக தான் இப்போ அந்த கேஸை திரும்ப ரீஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஆனால் சோசியல் மீடியாவில் பார்த்தீங்கன்னா மணி மைண்டடாக இது இந்த நிகழ்வாக நடந்திருக்கு. அதாவது முதல்ல நீங்கள் சொல்கிற மாதிரி ஆப்ரேஷன் உள்ள அனுபவிச்சது பெரிய தப்பு, இருந்தாலும் உள்ள கேமராவோட போகிறாங்களே, இது ரொம்ப ஓவராக இருக்குது அப்படின்னு சொல்லி எல்லாரும் இன்னைக்கு. உண்மை சார், உண்மை. அதுதான் இப்போ சொன்னனே, ஒரு கேமராவோட உள்ளே போகிறது, அதுக்கு எந்த அளவுக்கு சேஃப்டி ப்ரிகாஷன்ஸ் இருக்கும். ஏன்னா அதுக்குள்ளே எல்லாமே ஒரு சின்ன இன்ஃபெக்ஷன் போதும் சார், குழந்தைய எடுக்கும்போது செப்சிஸ்லாம் பிளட் இன்ஃபெக்ஷன், ஏதாவது ஒரு சின்ன இன்ஃபெக்ஷன் போதும் அந்த குழந்தைய கஷ்டப்படுத்துறதுக்கு. என் வைஃப் சொன்னாங்க, அதனால தான் நான் உள்ளே வந்தேன்னு அவர் சொல்லலாம். பட் உள்ளே வர சொன்னது கேமரா வச்சு வியூ பண்ணுறதுக்கு இல்லை. என் வலியை நீயும் பாரு, அந்த ஒரு குழந்தைய பெற்றெடுக்கிறதுக்கு நான் எவ்வளோ கஷ்டப்படுறேன்னு பாரு, அதை சொல்ல தான் ஒரு பெண் உள்ள அனுபவிச்சிருப்பா. இது கன்சென்ட்டோட பண்ணாலும் சரி, கன்சென்ட் இல்லாத நான் சொல்கிறது பேஷண்ட்டோட, அதாவது வைஃபோட பண்ணாலும் சரி, மெடிக்கல் ரீதியாக பார்த்தோம்னா அது மிகப்பெரிய தப்பு. ஏன்னா அந்த குழந்தைய சப்போஸ் பாதிச்சிருந்தா இது நெக்லிஜென்ஸ் தானே. ஒரு டாக்டருக்கு அதுக்கு தெரியணும்ல, இந்த மாதிரி பண்ணக்கூடாது, ஒரு அன்ட்ரெயின்டாக இருக்க பர்சன்ட்டை நம்ம சிசர்ஸை கொடுக்கக்கூடாது அப்படின்றது ஒரு டாக்டருக்கு தெரியணுமே. தெரியாதுன்னு சொல்ல, ஒரு படித்த அவ்வளோ லேர்ன்டு பர்சன் அவருக்கு தெரியாமல் எப்படி அதை பண்ணியிருக்க முடியும்? அது ரெண்டு பேர் மேலேயும் தப்பு சார். கண்டிப்பாக மேடம். ஆனால் இப்போ அந்த வீடியோ எடுத்தவர் உண்மையில அந்த நர்ஸு, ஸ்டாஃப் நர்ஸ் யாராவது எடுத்திருப்பாங்களா, இல்லை இதுக்கு ஒரு கேமரா உள்ள அனுப்பிச்சு கூட்டி போனாங்களா, எப்படி மேடம்?
சார் எனக்கு தெரிஞ்ச கொஞ்சம் நாலேஜில் சொல்கிறேன். இதை வந்து அங்கே இருக்க ஒரு ஸ்டாஃபை வச்சு கூட எடுக்க வச்சிருக்கலாம். இதுக்குன்னு கேமராமேனை உள்ள அலோவ் பண்ணியிருக்க முடியாதுன்னு தான் நான் நினைக்கிறேன். இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்டிங் கேமரா வச்சு அங்கே ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி வச்சிருக்கலாம். அப்படி இல்லை அது உள்ளே இருக்கிற யாரையாவதோட ஹெல்ப்பை கூட எடுத்துருக்கலாம். அதோட விவரங்கள் நமக்கு சொல்லலை. பட் டாக்டர் இருந்தாங்க, டாக்டர் பெர்மிஷன் கொடுத்து தான் எடுத்தாங்கன்றது ஊர்ஜிதமாகுது. கண்டிப்பா மேடம். அந்த டாக்டர்ஸ் மேல இப்ப மெடிக்கல் கவுன்சில் ஏதாவது ஆக்ஷன் எடுத்திருக்காங்களா, இல்ல அவங்க மேல வழக்கு பதியப்பட்டிருக்கு அப்படி மேடம்? மெடிக்கல் கவுன்சில் வந்து ஆப்வியஸாக வயலேஷன் இல்லையா, அந்த ஆப்ரேஷன் தியேட்டரில் என்ன சேஃப்டி ப்ரிகாஷன் இருக்கணுமோ அதை வயலேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த வயலேட் பண்ணதுக்கு உண்டான கம்ப்ளைண்ட்டை ரைஸ் பண்ணியிருக்காங்க. லோக்கல் ஜூரிஸ்டிக்ஷன் போலீஸ் ஸ்டேஷன்லேயும் ரைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அவர் மேலே கம்ப்ளைண்ட் ரைஸ் ஆகிருக்கு. நேஷனல் மெடிக்கல் கவுன்சில்லேருந்து தான் எடுத்திருக்காங்க. கண்டிப்பா மேடம். இப்போ இர்ஃபானை வந்து ஜெயிலுக்கு போகிற வாய்ப்பு இருக்குது அப்படி மேடம்? உண்மையில இப்போ இந்த கேஸ் ரிலேட்டட் நிறையா நீங்கள் கேசஸ் பார்த்துருப்பீங்க. என்ன மேடம் இப்போ இர்ஃபான் வந்து ஜெயிலுக்கு போகிறா எப்படி மேடம், என்ன தண்டனை கிடைக்கும் இது மாதிரி சம்பவத்துக்கு? சார் இப்போ இவர் பண்ணியிருக்கிறத நம்ம பல கண்ணோட்டத்தில் பார்க்கணும். இவர் போய் அம்பிளிக்கல் கார்ட் கட் பண்ணியிருக்காரு. அந்த குழந்தைக்கு ஒன்றும் ஆகலை. ஃபோர்ஸ்ஃபுல்லாக வந்து அதாவது இந்த குழந்தை நல்லா இருக்கக்கூடாது அந்த மாதிரி என்ன மோட்டிவ் தானே சார். எந்த பிரச்சனைக்கும் அவங்களோட மோட்டிவ் என்னன்னு பார்க்கணும். இவங்க வந்து அவரோட மோட்டிவ் வந்து என் குழந்தைய தொப்புள் கொடியை நான் கட் பண்ணேன் அப்படின்ற அந்த ஒரு என்ன சொல்றது, அது ஒரு ஃபீலிங்க்கு அப்படி பண்ணியிருக்காரு. பட் அந்த மோட்டிவ் பார்த்தீங்கன்னா ஒரு தகப்பனா நான் என் குழந்தைய நான் கையில் வாங்கியிருக்கேன், நான் தான் இது பண்ணியிருக்கேன்னு சொல்றது தான் அவரோட எண்ணமா இருக்கலாம். ஸோ எண்ணம் ஒவ்வொரு பிரச்சனைக்கும் அவங்களோட எண்ணம் என்ன, அவங்க இன்டென்ஷனலாக பண்ணியிருக்காங்களா, இது தவறுன்னு தெரியாமல் பண்ணியிருக்காங்க. தவறுன்னு தெரியாமல் இது நெருப்பு தொட்டா சுடும்னு தெரியாமல் தொட்டா ஓகே, தெரிஞ்சே தொடுறவன் ஆப்வியஸாக அதோட பிரச்சனைகளை அனுபவிச்சு தான் ஆகணும். இப்போ நான் வந்து இப்போ இந்த பிரச்சனையை பார்க்கும்போது மெடிக்கல் கவுன்சில் என்ன சொல்லியிருக்கா, நீ வந்து வயலேட் பண்ணிட்ட, ஆப்ரேஷன் தியேட்டரோட ரூல்ஸை வயலேட் பண்ணிட்டேன். மெடிக்கல் ப்ராக்டிஷனராக அவருக்கும் வந்து சஸ்பென்ஷன் கொடுத்துருப்பாங்க. இவர்கிட்டையும் வந்து கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கு ஜெயில் தண்டனை கிடைக்குமா அப்படின்னா வாய்ப்புகள் இருக்கு. அதே நேரத்தில் ஃபைன் போடுறதுக்கும் ஆர் தான், ஜெயில் ஆர் ஃபைன், அதுதான் அந்த செக்ஷன்ஸ்ல கொடுத்துருக்கு. ஸோ இது ரெண்டுத்துல ஏதாவது ஒன்று நடக்கும். முன்னாடியே இவர் இன்னொரு சர்ச்சையில் நீங்க சொன்ன மாதிரி ஜெண்டர் ரிவீல்ல மாட்டினார் இல்லையா, அந்த ஜெண்டர் ரிவீல்லையும் இதோட ஆட் ஆகாது சார். இது கம்ப்ளீட்டா வேற, அது கம்ப்ளீட்டா வேற. இது வந்து ஆப்ரேஷன் தியேட்டர் ரிலேட்டடு. அது ஒரு தனி ஆக்ட். நீங்க அதை பார்த்துருப்பீங்கன்னா ஒரு ஜெண்டர் ரிவீல்ன்றது இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஒரு தவறு. ப்ரீ கன்சம்ஷன் அண்ட் ப்ரீநேட்டல் டயக்னோஸ்டிக் ஆக்ட் 1994 வந்திருக்கு. இந்த 1994 இந்த ஆக்ட் எதுக்காக வந்தது அப்படின்னா ஃபீமேல் ஃபெட்டிசைட், ஃபீமேல் குழந்தைங்களை கொல்லக்கூடாது அப்படின்ற கொண்டாங்க. ஆமா, உங்களுக்கு எந்த மூவி எக்ஸாம்பிள் சொல்லலாம் மக்களுக்கு புரியுற மாதிரி? கருத்தம்மா படம், பாரதி ராஜா படம். அந்த படத்துக்கு அப்புறம் நீங்கள் அது என்னமோ தெரியல, ஒரு பெண் குழந்தைன்னா கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுக்கு இவ்வளோ பண்ணணும் செய்யணும், அது ஏதோ கடன் மாதிரி யோசிச்சு கடைசியில் பாரதி ராஜா பண்ண ஒரு பெரிய விஷயம்னா ஒரு பெண் குழந்தை தான் அந்த தகப்பனாரை வந்து காப்பாற்றும். உண்மை சொல்லணும்னா இப்போ நான் பார்க்குற நிறைய கேசஸில் ஆண் குழந்தைகள் பேரண்ட்ஸை பார்க்கல, எல்லாரும் காப்பகத்தில் விட்டுட்டு போகிறாங்க. ஆனால் பெண் குழந்தைகள் அந்த அப்பா அம்மாக்காக ஒரு வீடு எடுத்து அவங்கள பார்த்துக்கிறாங்க. இது நடக்குது, கண்டிப்பாக நடந்துட்டு தான் இருக்குது. ஸோ அந்த பெண் குழந்தைய கொல்லக்கூடாதுன்றதுக்காக வந்த ஆக்ட் அது. ஸோ அந்த மாதிரி எதுவும் நடந்துடக்கூடாதுன்றதுக்காக தான் இந்த நம்ம இந்தியாலையும் சரி அதுதான் மேடம் நானும் கேட்குறேன். என்னன்னா இப்போ காலங்காலமாக இருந்த ஒரு பெண் சிசு கொலையை வந்து ஒரு படம் மூலமாக இன்னைக்கு வந்து ரொம்ப ஆண்டு காலமாக இதை வந்து ஃபாலோ பண்ணிட்டு வந்து இன்னைக்கு வந்து இதை யாரும் காட்டக்கூடாது, பிறக்கிற குழந்தை ஆனா பெண்ணா அப்படின்னு காட்டக்கூடாதுன்னு சொல்லி மிகப்பெரிய சட்டம்லாம் கொண்டு வந்து இன்னைக்கு வந்து வச்சிருக்காங்க. இந்த சமயத்தில் பிரபல யூடியூபர் கிட்டத்தட்ட பல மில்லியன் ஃபாலோவர்ஸ் வச்சிருக்க ஒரு நபர் வந்து இது மாதிரி காட்டுறது தவறு கிடையாதா? பின்னாடி அதாவது இப்போ தன்னுடைய வீடியோ பார்க்குற ஆடியன்ஸுக்கு இது ஒரு முன்னுதாரணம் இருக்காதா எப்படி மேடம்? ஆமாம் சார், அவங்கள நீங்கள் என்னன்னு சொல்கிறீங்க? இன்ஃப்ளூயன்சரோட தமிழ் ஆக்கம் என்ன? உன்னை என்னால் வந்து நான் சொல்கிறத என்னால் உன்னை கேட்க வைக்க முடியும், அதுதானே இன்ஃப்ளூயன்சர். கண்டிப்பாக அதை தானே இன்ஃப்ளூயன்சர்னு சொல்கிறீங்க. அப்போ இப்படி ஒரு பர்சன் அதை செய்யும் போது இப்படி ஒரு விஷயம் இருக்குது, துபாய்க்கு போனால் நான் வந்து பெண்ணா ஆனான்னு பார்த்து தெரிஞ்சுக்கலாம், நாளைக்கு நான் 1 கோடி 1.5 கோடி செலவு பண்ணி என் பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணுறதுக்கு பதிலாக இன்னைக்கு நான் 50,000 செலவு பண்ணி துபாய்க்கு போய் என்ன குழந்தைன்னு தெரிஞ்சுக்கலாமே. ஆமாம், அது அப்போ எவ்வளோ பெரிய குற்றம் ஆகும்? கண்டிப்பா. உனக்கு வசதி இருக்கு, நீ பெண் குழந்தை நான் வளர்ப்பேன் அப்படி நான் என் குழந்தைய கொள்றதுக்காக கேட்கலாம், நீ பல உதாரணங்களை சொல்லலாம். பட் திங்க் ஆஃப் தி அதர் செட் ஆஃப் பீப்புள். ஒரு பெண் குழந்தைய எப்படி எவ்வளோ கஷ்டப்பட்டு வளர்க்கணுன்றது நிறைய இன்னுமே இருக்காங்க. இன்னமுமே வந்து நிறைய குடும்பங்கள் ஒரு பெண் பிறந்தா ஐயோ நான் எப்படி அவங்களை கல்யாணம் பண்ணி கொடுப்பேன், அதுவும் இப்போ நடக்கிற கொடுமைகள் எல்லாம் பார்க்கும்போது ஒரு பெண்ணை பத்திரமா நான் எப்படி வளர்ப்பேன், எப்படி பாதுகாக்க முடியும், எப்படி பாதுகாப்பாக வளர்ப்பேன், இதெல்லாம் நிறைய ஒரு சர்ச்சை ஓடிட்டு இருக்கோம். இது தேவையில்லாத ஸ்ட்ரெஸ் இல்லை. ஒரே நாளில் 2 நாள் 14 lakh வியூஸ் வந்திருக்கு, 14 லட்சம் பேர் அதை பார்த்துருக்காங்க. அப்போ எந்த அளவுக்கு அது ஒரு பேட் இன்ஃப்ளூயன்ஸாக மாற சான்சஸ் ஆர் தேர் இல்லையா? இந்த கண்ணோட்டத்திலையும் நம்ம பார்க்கணும். நீ சந்தோஷத்தை வெளிப்படுற, அது எல்லாருக்குமே அது சந்தோஷமா இருக்குமா? ஒரு ஆப்வியஸா ஒரு பயத்தையும் கொண்டு வரும். அதை நீ யோசிக்கவே இல்லையே.
அதுதான் இர்ஃபான் போட்ட அந்த நீங்க சொன்ன மாதிரி 14 லட்சம் பேர் பார்த்துருக்காங்கல்ல, அதுல ஒரு 4 லட்சம் பேர் நானும் கட் பண்றேன்னு சொல்லிட்டு எல்லாம் ஆபரேஷன் தேட்டருக்குள்ள போனா என்ன ஆகும்? அது கட் பண்றது இல்லை, அது வந்து ஜெண்டர் ரிவீல். ஆமா, ஜெண்டர் ரிவீலுக்காக தான் 14 லட்சம் பேர் பார்த்துருக்காங்க. ஆனா அவர் பண்ணது நீங்க சரியா தப்பான்னு கேட்டா நான் தான் சொல்றேன், அது மிகப்பெரிய தப்பு. அது அவர் பண்ணியிருக்கவே கூடாது. அவர் வந்து என்னோட நோக்கம் வேறன்னு சொல்லலாம். ஆனா அதாவது குளோபலி பார்க்கும்போது நீங்க பண்ண விஷயம் எல்லாருக்குமே பாசிட்டிவ் இம்பாக்டை கொடுக்காது. கண்டிப்பா ஒரு சில பேர் இப்போ என் உடம்பை எடுத்துக்கோங்க, பாசிட்டிவ் செல்ஸ் நெகட்டிவ் செல்ஸ்ன்னு இருக்குல்ல, இந்த மாதிரி நெகட்டிவா திங்க் பண்றவங்களும் நிறைய பேர் இருப்பாங்க இல்லையா. ஓஹோ, இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கலாம், இந்த விஷயத்து மூலியமா இது பெண்ணா ஆனா நான் தெரிஞ்சுக்கலாம், அந்த பெண்ணா ஆனான்னு தெரிஞ்சுக்கிட்டு நானும் போய் என்னோட யூடியூப்காக நானும் வியூஸை இன்க்ரீஸ் பண்றதுக்காக நானும் ஹாஸ்பிட்டலுக்குள்ள போய் அம்லிகல் கார்டை கட் இது பாருங்க, இது அப்படியே கோர்வையா வருது. இது வந்து கண்டிப்பா கண்டிக்கத்தக்க ஒரு விஷயம் தான் சார். இதை வந்து என்கரேஜ் பண்ணக்கூடாது. என்ன கேட்டா இந்த மாதிரி விஷயங்களை இனிமேல் வர இன்ஃப்ளூயன்சர்ஸாவது பண்ணாம இருக்கணும். என்னோட ரிக்வெஸ்ட் அதுதான். இது வந்து நீங்க உங்க வியூஸ்க்காக என்ன வேணா பண்ணலான்ற ஒரு கொஸ்டின் வருது இல்லையா, அதை நீங்க செய்யக்கூடாது. இது இப்ப எல்லாத்துக்கும் ஒரு கவர்னிங் லாஸ் இருக்கு. இப்ப யூடியூப்லயே இது வந்து தப்பு நம்ம ஒரு கம்ப்ளைண்ட் ரேஸ் பண்ணணும், அவனே அங்க கிளியர் பண்ணிட்டாங்க. அந்த மாதிரி விஷயங்கள் இங்க இருக்கிற மக்களுக்கும் புரியணும். இதை நம்ம செய்யலாமா கூடாதுன்றதுக்கு ஒரு சட்ட ஆலோசனை எடுத்துக்கோங்களேன். இதை செய்யறதுக்கு முன்னாடி என்ன பிரச்சனை வரும், என்ன பிரச்சனை வராது அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா இர்ஃபான் விஷயத்துல பாத்தீங்கன்னா அவருக்கு ஒரு மேரேஜ் கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு சின்ன இஷ்யூ இருந்தது, அப்புறம் கல்யாணம் ஆச்சு, ஒரு குழந்தை பிறக்குது. ஸோ அவரோட லைஃப்பை வந்து அவர் யூடியூப்ல பதிஞ்சு வச்சுக்கணும்னு நினைக்கிறாரு. அது பிரைவேட்டா இருக்கிற வரைக்கும் பிரச்சனை கிடையாது. பப்ளிக்கா கொண்டு வரும்போது அண்ட் யூ ஆர் கால்ட் அஸ் அன் இன்ஃப்ளூயன்சர், அப்போ அது எத்தனை பேரை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுன்றதையும் ஒரு செகண்ட் யோசிச்சு சட்ட ஆலோசனை எடுத்துக்கோ. இத்தனை பேர் இருக்காங்க, யூ ஜஸ்ட் ஆஸ்க் தெம், இதை பண்றது சரியா தவறான்னு ஒரு நிமிஷம் ஆகாதா, கேட்கறதுக்கு ஒரு செகண்ட் ஆகும். அதை செஞ்சுட்டு பண்ணி இருந்தா கண்டிப்பா அந்த தவறு அவர் பண்ணியிருக்க மாட்டார். இப்போ இது மாதிரி கேசஸ் நீங்க பல கேசஸ் பார்த்துருப்பீங்க. என்ன மேடம் இதுவரை நடந்திருக்கு? இப்போ இது மாதிரி ஒரு தொப்புள் கொடி கட் பண்றதா இருக்கட்டும், மற்ற இடத்துல இது நடந்திருக்கு, என்ன தண்டனை கொடுக்கப்பட்டிருக்கு மேடம்? சார் தண்டனைன்னு பார்த்தோன்னா ஃபர்ஸ்ட் அந்த சேனலை வந்து ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ நீங்க ரீசெண்டா நான் உங்களுக்கு எக்ஸாம்பிள் கொடுக்கணும்னா டிக்டாக்னு ஒரு சேனல் இருந்தது. ஆமா, ஒரு ஆப் இருந்ததா, அதுல பாத்தீங்கன்னா எத்தனையோ பேரோட வாழ்க்கையே போயிருக்கு. அதாவது ஒரு பெண்ணா இருக்கட்டும், ஒரு ஆணா இருக்கட்டும், அதுக்கு அடிக்ட் ஆகி அதுதான் என்னோட வேலை அப்படின்ற மாதிரி போய் அதனால பல இஷ்யூஸ், குடும்பம் பிரியறதுலேருந்து ஒரு தாயெல்லாம் பார்த்துருக்கோம். ஆமா, சென்னையில் நடந்திருக்கு. கரெக்ட், அதுதான் நான் சொல்லுவேன். அப்போ எந்த அளவுக்கு ஒரு கலாச்சார சீர்கேடு நடக்குது, அந்த மாதிரி இருக்கிற பட்சத்தில் அந்த சேனலே பேன் பண்ணுறாங்க. இப்போ நான் எந்த கண்ட்ரி போகும்போது, துபாய் போகும்போது நினைக்கிறேன், வாட்ஸ்அப் என்னால் யூஸ் பண்ண முடியல. ஸோ அந்த மாதிரி கவர்மெண்ட்டே அந்த ஸ்டெப்ஸ் எடுக்கலாம். என்ன கேட்டால் இது வந்து என்னோட மக்களை பாதிக்க போகுது அப்படின்ற ஒரு எண்ணம் அவங்களுக்கு வரும்போது லெட் தெம் கட் இட். அது அவனோட மக்களுக்கு தானே நல்லது. இப்போ ஒரு சில கண்ட்ரீஸ் எல்லாம் பார்த்தா ஐ திங்க் கூகுள் கிடையாது சைனால நினைக்கிறேன், they have their own in-house. கரெக்ட். அவங்க ஒரு பெரிய செலவு கிடையாது சார். என் மக்கள் எனக்கு முக்கியம். சைனா நம்மளோட மக்கள் தொகை ஜாஸ்தியா இருக்கிறவங்க, அவங்களால கொண்டு வர முடியும் போது கண்டிப்பா கொண்டு வர முடியும். என் மக்களுக்கு அது கஷ்டப்படுத்துது அப்படின்னா அதுக்கு உண்டான ஆக்ஷன் நீங்க வந்து பெரிய பொருள் செலவு கிடையாது. you're just going to cut that channel. அதை நீ யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்றதுக்கு ஒரு நிமிஷம் தானே ஆகும். இப்போ நீங்க ஏதாவது பெரிய பிரச்சனை பூரா வரும், அதுல வந்து மக்கள் நிறைய பேர் கஷ்டப்படுவாங்க, அதை நம்ம டெலிகாஸ்ட் பண்ணாம இருக்கணும் போது நீங்க என்ன பண்றீங்க, இன்டர்நெட்டை கட் பண்றீங்க இல்லையா. நடந்திருக்கு பல இன்சிடென்ட்ஸ் நடந்தது. அப்படி நடக்கும். ஆமா, நடக்கும்போது இதை பண்றதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? அது ஒரு சீரியஸா போய் அது ரொம்ப பெரிய பிரச்சனையா வெடிக்கும் போது தான் பண்ணணும்ட்டு இல்லை. இதுக்குன்னு லோக்கல் டீம்ஸ் வைங்க, அண்டர்ஸ்டாண்ட் வாட்ஸ் ஹேப்பனிங். அது எந்த அளவுக்கு ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது, சின்ன சின்ன விஷயம். இப்போ நம்ம ட்ரக்ஸ் எந்த அளவுக்கு ஒரு ப்ராப்ளமா இருக்குன்றதை பற்றி பேசி அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு எவ்வளோ ஸ்டெப்ஸ் எடுக்கிறோம். இந்த மாதிரி விஷயமா அடிக்ஷன் தான். இப்போ நீங்கள் நிறைய நியூஸஸ் பார்த்துருப்பீங்க, குழந்தைங்க தூக்கத்தில் கை இப்படி பண்ணிட்டு இருப்பாங்க. ஆமாம், இது என்னது? இது போதை மருந்தை விட இன்னும் ஒரு ரொம்ப மோசமான அடிக்ஷன். எத்தனை குழந்தைங்களை வந்து அவே ஃப்ரம் கேட்ஜெட்ஸ்னு ஒரு ட்ரீட்மெண்ட்ல இருக்காங்க. யூ வில் நாட் பிலீவ், இன்னும் ஃபியூச்சர்ல பாத்தீங்கன்னா என்னது, நம்ம போதைக்கு டி அடிக்ஷன் சென்டர்ஸ் மாதிரி கேட்ஜெட்ஸ்க்கு டி அடிக்ஷன் சென்டர்ஸ் வரதான் போகுது. இது நடக்கும் கண்டிப்பா. இப்போ இந்த கேஸ் ரிலேட்டடா கேட்டால, இப்போ இந்த இர்ஃபான் பண்ணார்ல, இப்போ துப்புள் கொடி இது கட் பண்ணது, மற்ற ரிலேட்டடா ஏதாவது நடந்திருக்கா இது மாதிரி சம்பவங்கள்? சார், அது கிரைம் ஆகும்போது கண்டிப்பா அவங்களுக்கு பனிஷ்மெண்ட் உண்டு. அதாவது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கொலை ஒரு நடந்திருக்கு அப்படின்னா ஆப்வியஸாக அதை வச்சு அவங்களுக்கு பனிஷ்மெண்ட் உண்டு, சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு. இது அதான் நீங்கள் ரெண்டு வகையாக பார்க்கணும். பெருசாக கிரைம் நடந்திருக்கு. பெருசாக கிரைம் நடக்கலைன்னா அதுக்கு உண்டான ஜெயில் தண்டனை 1 வருஷம் தண்டனை, இல்லை 5 லட்ச ரூபா ஃபைன், அந்த மாதிரி இருக்கிற. இப்போ இந்த இதுலேயும் அப்படி தான் வரும், ஒன்று ஜெயில் இல்லை ஃபைன் அப்படி வரும்.
ஒன்று பனிஷ்மெண்ட்டாக கொடுத்துருவாங்க, இல்லை காசாக வாங்கிடுவாங்க. இதுவே கிரைம் நடந்திருக்கு, அது மூலயமா ஒருத்தருக்கு ஒரு துன்புறுத்தல் நடந்திருக்கு, ஒருத்தரை வந்து ரொம்ப குரூவல்ட்டி ஆயிருக்கு அப்படின்னா அதுக்கு உண்டான என்ன தண்டனையோ அது விதிக்கப்பட்டிருக்கு. அதுதான் இப்போ நம்ம இந்தியாவில் நடந்துகிட்டு இருக்கிறது. ஜெயில் தண்டனை அனுபவிச்சுட்டு இருக்காங்க, நிறைய பேர் ஜெயில் தண்டனை அனுபவிச்சுட்டு இருக்காங்க. நான் இன்னும் பேர் சொல்ல விரும்பாத இன்ஃப்ளூயன்சர்ஸ்லாம் ஜெயில் தண்டனையில தான் இருக்காங்க. ஓ, இது மாதிரி சம்பவம் இருக்காங்க. ஸோ கூடிய சீக்கிரம் இர்ஃபானும் இப்போ ஜெயில் தண்டனை அனுபவிப்பான்னு எதிர்பார்க்கலாமா? இந்த பிரச்சனைக்கு எனக்கு தெரிஞ்சு இது போத் வேஸ் இருக்கும் சார், எய்தர் ஃபைன் ஆர் ஜெயில் அப்படிதான் இருக்கும். ஓகே ஓகே. ஸோ ஏன்னா இதுல வந்து இந்த குழந்தைக்கு எதுவும் ஆகலை, குழந்தை நல்லா இருக்கா, இன்ஃபெக்ஷன் இல்லை, ஒய்ஃபோட கன்சென்ட் இருக்கு. பிரச்சனைகள் பார்த்தீங்கன்னா மெடிக்கல் ப்ராக்டிஷனரை சஸ்பெண்ட் பண்ணலாம், இல்லை ப்ராக்டிஸ் பண்ணக்கூடாதுன்ற அளவுக்கு தண்டனை கொண்டு போகலாம். இவருக்கு அந்த பர்டிகுலர் சேனலில் முடக்கக்கூடிய அளவுக்கு கொண்டு போகலாம், இல்லை ஃபைன் கொடுக்கலாம். இல்லை, 2 விஷயம் நடந்திருக்கலாம் மேடம். இவர் வந்து மிகப்பெரிய, அதாவது வியூஸ்க்காகவும் மணி மைண்டடாக இவர் பண்ணியிருக்காரு. அதே ஹாஸ்பிட்டலில் அவங்களும் மணி மைண்டடாக தானே பண்ணியிருக்காங்க, அப்படி தானே எடுத்துக்க முடியும். அது அப்போ என்ன பண்ண, நீ உங்க கேள்வியிலேயே பதில் இருக்கே, அந்த பணத்துக்காக தான் நீ பண்ணியிருக்கேன், அந்த பணத்தை நஷ்டப்படுத்துவேனா? அவ்வளோதான், சிம்பிள். இது கிரைமாக இருந்தால் உன்னை ஜெயிலுக்கு போடுவேன். நீ பணத்துக்காக ஒரு விஷயத்த பண்ணியிருக்க, அந்த பணம் உனக்கு கிடைக்காது. சிம்பிள். நீ இன்னும் இதை பண்ணதுக்கு பணத்தை கொடு, அவ்வளோதான். பனிஷ்மெண்ட்டா? ஆமாம். கண்டிப்பாக மேடம், தொடர்ச்சியாக சந்திப்போம். மிக்க நன்றி மேடம். தேங்க்யூ சார்.